குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களை நம்மளோட நேரலை நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க கிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா 0444969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் நவீன் பாலாஜி எர்போ கேர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான டாபிக் பற்றி பேசிட்டு இருக்கோம். பொதுவாகவே பெண்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வினா பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், அது மாதிரி இந்த குழந்தை பிறப்பது, இந்த சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் அதிக முறை சொல்லியிருக்கீங்க, பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு எந்த விதமான வேலைகள் வேணால் செய்யலாம், ஆனால் யூட்ரஸ் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேலைகள் செய்யறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். ஓகே. புதியுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஹெர்போகேரின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்று பெண்கள் பலருக்கும், அதாவது கர்ப்பகாலத்தில் எல்லாரும் வேலை செய்யலாம். யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் ஆனவங்க, இன்னொன்று வந்து பிளாசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த தொப்புள் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அம்பிளிக்கல் கார்ட், அது வந்து கீழே வந்து அட்டாச்சாக இருக்கும். ஸோ அவங்கள தவிர மற்ற எல்லாரும் வேலை செய்யலாம். ஸோ இந்த யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் யாருக்கு வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெனோபாசல், அதாவது மாதவிடாய் நின்றுச்சு பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி கருப்பை அடித்தள்ளல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா. அதே மாதிரி இவங்களுக்கு முக்கியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக கர்ப்பப்பை முன்னாடி தான் வந்து சிறுநீர் பை இருக்குது. ஸோ அதில் ஒரு அழுத்தம் கொடுக்குறனால கொஞ்சம் அவங்களுக்கு பிளாடர் ஃபில் ஆனாலும் அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, டக்குன்னு யூரின் போயிடும். ஸோ அவங்களுக்கு அதுவே வந்து என்ன சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. நமக்கு வந்து திடீர்னு யூரின் போயிடுதே, இப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் யார்ட்டையும் அவங்க அந்த பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க. யூஸ்வலாக அதுவும் அந்த வயது கடந்த காலத்தில் வந்து அவங்களுக்கே ஒரு இதாக இருக்கும், யாரும் அவங்கள டேக் கேர் பண்ண மாட்டாங்க. பொதுவாக அவங்க தும்முனாலே அவங்களுக்கு அப்படி ஒரு சென்சேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட அந்த மாதிரி வரும். ஸோ பட் ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியாது, அவங்களுக்கு வந்து இப்படி வந்து நமக்கு யூட்ரஸ் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ரொம்ப வந்து நிறைய குழந்தைகள் வந்து பெற்றவங்களுக்கு, அதே மாதிரி நாட்பட்ட மலச்சிக்கல் வந்து இருந்திருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அடிக்கடி வந்து வேறு எதற்காவது அப்பண்டிசைட்டிஸோ இல்லை வேறு எதற்காவது அறுவை சிகிச்சை செய்தவங்க, இவங்களுக்கு தான் மெயினாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்க வந்து தெரியாது, இது தெரியாமல் நமக்கு யூரின் தான் போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய ரொம்ப ஜாஸ்தியாக வெளியவே கர்ப்பப்பை வந்து விழுந்துடும். அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இன்று பல பெண்கள் வந்து இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா அடிக்கடி யூரின் போகும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க உடனே பார்த்துடும். அதே மாதிரி அவங்க இப்போ நார்மலாக உட்கார்ந்துருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பால் மேலே உட்கார்ற மாதிரி இருக்கும். நம்ம சின்ன பால் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் உடனே கண்டிப்பாக அதான் அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்படி இருக்கிறப்பவே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட், ஏன்னா இதற்கு வந்து அறுவை சிகிச்சை தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நல்ல பயிற்சிகள். அதே மாதிரி பெசரிஸ்ன்னு இருக்குது. ஸோ அது நாங்கள் டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவோம், அதை எப்படி யூஸ் பண்ணணும், உள்ளே எப்படி வைக்கணும், அதை எப்படி தயாரிப்பதுன்னு. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணாலே அவங்க கர்ப்பப்பை அந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, சர்விக்ஸ், அது சுருங்கி உள்ளே போயிடும். அந்த இது செய்கிறப்ப அந்த லிகமெண்ட்ஸ், ஏன்னா யூஸ்வலாக வந்து கர்ப்பப்பைங்கிறது வந்து அந்த இடுப்பு பகுதியில் எண்புகளில் வந்து எப்படி நம்ம ஒரு இது மாதிரி பாத்திரம் மாதிரி வைத்து அதை சுற்றி வந்து ஏதாவது நார்கள் போட்டு கட்டுவோமோ அதே மாதிரி லிகமெண்ட்ஸ்னு இருக்கும், அதை சுற்றி தான் கட்டப்பட்டிருக்கும். ஸோ அதற்காக பயப்பட வந்து தேவையில்லை. முக்கியமாக வந்து இந்த பிரச்சனை இருந்தோடனே உடனே மருத்துவர்களை வந்து காண்டாக்ட் பண்ணோம். ஸோ அவங்களே வந்து நமக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அடக்கி வச்சோம்னா அந்த கர்ப்பப்பை ஃபுல்லாக வெளித்தள்ளுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுரும். ஓகே, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு யூட்ரஸ் கீழே இறங்கிடுச்சுன்னா வரக்கூடிய சிம்டம்ஸ், அதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். முதல் நேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? குட் மார்னிங் மேம், என் பேர் பர்வீன், நாங்க சிவகங்கை மாவட்டத்துல இருந்து பண்றோம். என்னோட ஏஜ் 22. ஓகே பர்வீன், உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைன்ல தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். மேரேஜ் ஆகி. வணக்கம் பர்வீன். வணக்கம் மேம். மேரேஜ் ஆகி 1 இயர் ஆயிடுச்சுங்க மேம். ஓகே. ஒன்னும் பேபி இல்ல. மேரேஜ் ஆகி வந்து 4 monthsலயே ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. இப்போ வந்து லாஸ்ட் மந்த் வந்து பீரியட் ஆகி 3rd டேல இருந்து நியூரோபின் சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க மேம். ஓகே. பண்ணிட்டு கருமுட்டை வளர்ச்சி அரெஸ்ட் பண்ணாங்க மேம். கருமுட்டையோட வளர்ச்சி வந்து 11 மில்லியன் தான் இருந்துச்சு. ஓகே. இப்ப வந்து மேம் எனக்கு இதற்கு முன்னாடி, திருமணத்திற்கு முன்னாடி வந்து உங்க பீரியட்ஸ் ரெகுலரா இருந்ததா? ரெகுலரா இல்லங்க மேம். ஏஜ் அட்டன் பண்ணி 4 இயர்ஸ் வந்து ரெகுலரா இல்ல. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோடனே ரெகுலரா ஆயிடுச்சுங்க மேம். மேரேஜ் ஆகுறதுக்கு 2 இயர்ஸ் முன்னாடியே ரெகுலரா பீரியட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. மேரேஜ் ஆகியும் 1 இயர் வந்து கரெக்டா பீரியட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பேபி ஃபார்ம் ஆச்சு மேரேஜ் ஆகி உடனே. டியூப்ல வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு பேபி வந்து. அதனால அபார்ட் பண்ணிட்டாங்க மேம். 48 டேஸ்லயே வந்து அபார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. ஃபார்ம் ஆகவே இல்லை. ஓகேங்க மேம். ஓகே, தீர்வு சொல்கிறேன். ஏன்னா வந்து இவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் பலரும் செய்கிற தப்பு. அதாவது யூஸ்வலாக அந்த ஏஜ் அட்டன் பண்ணி ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலர் இல்லாமல் வந்திருக்கு. ஸோ அவங்க அந்த 4 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்திருக்கு. ஐயோ நம்ம பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை, ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் அந்த ஃபஸ்ட் டைம் அவங்க ஏஜ் அட்டன் பண்ண உடனே கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பெண்கள் வேலைக்கு எதுக்கும் போகலை, வீட்லேயே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உணவு முறைகள் அந்த மாதிரிலாம் எடுத்தாங்க. இன்று படிப்பு, வேலை அந்த மாதிரி ரொம்ப நமக்கு கமிட்மெண்ட்ஸ் தொடர்ந்து இருக்கனால அதுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண உடனே அவளுக்கு அடுத்து எப்பயும் போல் ஒரு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வேணுமாவது கொஞ்சம் பக்கத்தில் வரலாம், தள்ளி வரலாம். அதுக்கடுத்து வர்றதெல்லாம் 30-28 டேஸ் சைக்கிள் வரணும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உணவு முறைகள்லேயே கண்டிப்பாக வந்து குணப்படுத்திடலாம். அவங்களோட நாடி, உடல் இதுக்கு ஏற்றாப்புல பார்த்துட்டு நம்ம உணவு முறை அட்வைஸ் பண்ணாலே அவங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம ரொம்ப நாள் தள்ளணும் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஹார்மோனோட அந்த இம்பேலன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு உடனே எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து இவங்க சொன்னது அப்புறம் பீரியட்ஸ் ரெகுலராக வந்தது. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ரெகுலர் தான் வந்தது. திருப்பி இது விட்டுட்டு வந்த பிறகு திருப்பி இர்ரெகுலர் ஆயிடுச்சு. ஃபேமிலி மேரேஜ் ஆன பிறகும் இர்ரெகுலர் ஆயிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னா அவங்களோட ஹார்மோனல் செக்ரீஷன் வந்து இயற்கையாக இல்லை, ஹார்மோனல் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணதுனால அந்த கர்ப்பப்பையிலையோ இதுலையோ அந்த நேச்சுரலாக அந்த ஹார்மோன் வந்து செக்ரீஷன் ஆகாமல் அந்த கொடுக்கப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒர்க் ஆகிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா நிறைய ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன்ஸ் இருக்குது. ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன்னா இயற்கையாக வந்து நம்ம எப்படி நம்ம உடம்புல சிந்தசைஸ் பண்ணுற ஹார்மோனை வந்து நம்ம உணவு முறைகள் ப்ளஸ் பிளான்ஸ்லேயே வந்து சிந்தசைஸ் பண்ண வைக்கலாம். அதை எடுக்கிறப்ப என்னென்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நேச்சுரலாக நார்மல் ஆகும். அதே மாதிரி அவங்க ஓவுலேஷனும் நார்மல் ஆகும். ஓவுலேஷன் நார்மலாக இருக்கிறப்ப அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த கருமுட்டை வளர்ச்சி அது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு, அதோட வளர்ச்சியும் நார்மல் ஆகும். ஸோ இதெல்லாம் நார்மல் ஆகிறப்ப அவங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆகுவாங்க. நேச்சுரலாக கன்சீவ் ஆனால் கண்டிப்பாக இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா கன்சீவ் ஆனோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது, அபார்ஷன் ஆச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவசியங்கள் கிடையவே கிடையாது. ஸோ அவங்க ப்ரெக்னன்சி பீரியடையும் சேஃபாக ட்ராவல் பண்ணுவாங்க, குழந்தையும் வந்து நேச்சுரலாக சேஃபாக பிறக்கும். ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லைம்மா. உங்கள் ஃபஸ்ட்டு பீரியட்ஸையும் ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் இயற்கை முறையில் வந்து சரிப்படுத்துறதுக்கு நல்ல வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு குணம் பெறும். நீங்கள் கண்டிப்பாக அருகில் உள்ள டாக்டர் நவீன் பாலாஜி செர்போ கேர் மருத்துவமனையை அணுகுங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் நேம் சத்யா மேம். ஓகே சத்யா, நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணும்போது காலில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசாதீங்க, அப்போ தான் தொடர்ந்து உங்களால் பேச முடியும். தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, நேரலைக்கு கால் பண்ணி நீங்கள் தொடர்ந்து பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0444596944 இந்த நம்பருக்கு கால் பண்ணி தொடர்ந்து பேசலாம். நம்ம கிட்ட பேசுறதுக்காக டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க. மேம், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க யூட்ரஸ் கீழே இறங்கிடுச்சுன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு. இது எந்த ஏஜ்ல இது மாதிரி சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும்? அதான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் மெனபாசல் பீரியட். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க அந்த பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கிறப்ப யூஸ்வலாக வந்து அந்த இடுப்பு தசை அந்த லிகமெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தளரும். ஸோ தளர்றப்ப வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்வலாக வந்து வேறு எதற்காவது வீரியமான மருந்துகள் எடுக்கிறப்ப வந்து கிட்னிஸோட எனர்ஜி லெவல் கம்மியாகும். ஸோ இந்த காரணங்களால் வந்து என்னென்னா கூபகம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடுப்பெலும்பு. ஸோ அது வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் லைட்டாக வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த லிகமெண்ட்ஸும் கொஞ்சம் லூஸ் ஆகிறப்ப இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃப்ளோர் மாதிரி தான். அதில் தான் இந்த உறுப்புகள்லாம் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகப்பை, மூத்திரப்பை, அது மாதிரி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்டம் அதாவது ஆசனவாய்க்குரியதெல்லாம் அந்த ஒரு இதில் அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கு. இது எல்லாமே லூஸ் ஆனவுடனே அது கீழே வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப இதாகி கீழே இறங்கும். ஸோ யூஸ்வலாக இதற்கு வந்து சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடம்புல தச வாயுக்கள் இருக்குது, அதில் அபான வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, கீழ் நோக்குக்கால். அது ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஆகிடும். ஸோ அது ஆகிறப்ப தான் அது கீழே இறங்கும். அதாவது நம்ம நவீன விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறோம்னா இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர். அந்த வயிற்று பகுதியில் ப்ரெஷர் வந்து எப்பெல்லாம் ஜாஸ்தி ஆகுதோ அது இன்ஃபெக்ஷனால் ஜாஸ்தி ஆகலாம், இல்லை நாட்பட்ட மலச்சிக்கலால் ஜாஸ்தி ஆகலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
யூஸ்வலாக பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இடுப்பு பகுதியில் வர இன்ஃப்ளமேஷன். ஸோ இந்த மாதிரி காரணங்களால தான் அது மெயினாக கீழே இறங்கும். இது இல்லாமல் இப்போ சின்ன வயசுக்காரவங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கு அப்படின்னா என்னதுன்னா, இப்போ வந்து போஸ்ட் நேட்டல் பீரியட்னு சொல்லுவாங்க, அதாவது கர்ப்பகாலம் முடிஞ்ச பிறகு எல்லா வேலைகளும் செய்யலாம், இருந்தாலும் வந்து என்னென்னா இந்த ஷட்டர்ஸ் இழுக்கிறது இந்த மாதிரி ரொம்ப, அதாவது இந்த பிரச்சனை யாருக்கு வரும் அப்படின்னா சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணுறப்ப என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மலாகவே வந்து இந்த அறுவை சிகிச்சை செய்ததால் வந்து கொஞ்சம் தளர்ந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலை செய்கிறப்ப இன்னும் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த கருப்பை அடித்தள்ளல்ங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். இது வந்து சிறு வயது உடையவங்களுக்கு, நடுத்தர வயது பெண்மணிகளுக்கு. மோஸ்ட் ப்ராப்ளி இது அஃபெக்ட் பண்ணுறது யாருக்கு அப்படின்னா போஸ்ட் மெனோபாசல் பீரியட்ல இருக்கவங்களுக்கு தான், மாதவிடாய் நின்ற பிறகு தான். ஓகே, தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து லாவண்யாங்க. லாவண்யா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்களோட வயது என்ன, உங்களோட ப்ராப்ளம் என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைன்ல தான் இருக்காங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். என் பேர் வந்து எனக்கு வணக்கம் லாவண்யா. ஆகுதுங்க. வணக்கம் மேம். எனக்கு 31 ஆகுதுங்க. சரிம்மா. எனக்கு ஏஜ் அட்டன் பண்ண நாள்ல இருந்தே எனக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வராதுங்க. ஓகே. ஆனா வந்து எனக்கு மேரேஜ் ஆன உடனேயே எனக்கு பேபி நின்னுடுச்சு. அதுக்கப்புறமும் கூட எனக்கு இப்பவும் ரெகுலர் பீரியட்ஸே ஆகுறது இல்லைங்க. 6 மந்த்க்கு ஒன் டைம் அப்படிதான் ஆகுது. ஓகேம்மா. உடல் பருமன் இருக்கா? அதுக்குதான் மேம். இல்ல மேம், நான் எப்பவும் நார்மலா எப்படி இருக்கிறனோ அப்படியே தான் இருக்கிறேங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா எவ்வளோ நாளைக்கு? இப்போ 2 மந்த்ஸ் கழிச்சு வருதா, இல்ல 45 டேஸ் கழிச்சு வருதா, இல்ல 50 டேஸ் கழிச்சு வருதா? இல்ல மேம், எனக்கு எப்போ 6 மந்த் ஒன் டைம் இல்ல 4 மந்த் ஒன் டைம் தான் மேம் வருதுங்களே. ஆமா, அப்படி வரவே கூடாது கண்டிப்பா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓகே யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஓவலேஷன், அதாவது பாத்தீங்கன்னா கருப்பையில இருந்து சினை முட்டை ரிலீஸ் ஆகும். அது எப்படி இருந்தாலும் இந்த 6 மாதத்துக்குள்ள ஒரு நாள் ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து கன்சீவ் ஆயிருப்பீங்க. அதனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் தெரியல. காட்ஸ் கிரேஸ், யூ ஆர் கிஃப்டட். பட் அது மட்டும் முக்கியம் கிடையாது. ஒரு கருப்பையோட செயல்பாடு வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் அல்ல. ஒரு பெண் வந்து ஆரோக்கியமா வாழ்நாள் ஃபுல்லா வாழணும் அப்படின்னா அந்த கருப்பையோட செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு வருதுன்னா யூஸ்வலா உங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் நல்லா இருக்கனால இந்த ஏஜ் ஒரு 31ங்கிறனால உங்களுக்கு தெரியல. இன்னும் ஒரு 4 ஆண்டுகள் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து தெரியும். அது எண்டோமெட்ரியோசிஸா தெரியும், கருப்பை மட்டும் கிடையாது. ஏன்னா யூஸ்வலாக கருப்பையில் மட்டும் இந்த பிரச்சனைகள் வராது. ஸோ அதை ஒட்டி கூட ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து வர சான்சஸ் இருக்கு. அதனால உங்களோட அந்த மாதவிடாய் காலத்தை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. ஸோ அதற்கு உரிய வழிமுறைகளை எடுத்தால் போதும். குழந்தை பிறந்துருச்சு, இருந்தாலும் நீங்கள் நோய் இல்லாமல் பிற்காலத்தில் வாழணும், பின்னாடி மாதவிடாய் நின்ன பிறகு கூட இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பூப்பு சுழற்சி ரெகுலராக இருக்கணுமா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேரக்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? இங்க காட்டுமன்னார்ல பேசுறோம். ஓகே, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அதாவது எனக்கு ஒரு சந்தேகம், என்னுடைய குழந்தைக்கு ஒரு சந்தேகம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகங்கள் என்னன்னு நீங்க வரிசையா கேட்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைன்ல தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். மேடம் வணக்கம். எனக்கு வணக்கம்ங்க. எனக்கு இப்ப 27 வயசு ஆகுது. ஓகே. எனக்கு வந்து நைட்ல படுக்கும்போது இப்படி திரும்பி படுத்தாலும் அந்த பக்கம் திரும்பி படுத்தாலும் யூரின் தானா இதாயிடுது. இங்கிலேருந்து பாத்ரூம் போறதுக்குள்ள எனக்கு லீக் ஆயிடுது. இந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து அடிக்கடி இந்த சளி பிடிக்கிற தன்மை, அலர்ஜி இந்த மாதிரி அதிகமா இருக்குது. இதனால நான் வந்து எனக்கு 2 குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து எனக்கு 7 மந்த்லயே பிறந்துருச்சு. அதிகமா சளி ஜுரம் அந்த மாதிரி இருந்து 7 மந்த்லயே பிறந்துருச்சு. செகண்ட் பேபி வந்து நார்மலா, 2 பேபியும் நார்மலா பிறந்துச்சு. ஆனா செகண்ட் பேபியும் 10 கரெக்டா அந்த மாசத்துல பிறந்துச்சு. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு அந்த 7 மந்த்ல பிறந்த குழந்தைக்கு என்னன்னா இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு முதுகு முள்ளு வந்து கிராஷ் ஆகி வளைஞ்சிட்டு வருது. அது வந்து எனக்குள்ள பிரச்சனையால நான் 7 மாசத்துல பிறந்தனால அப்படி இருந்துச்சா, இல்ல எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுனால இப்படி வந்திருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இல்ல, குழந்தைக்கு எங்க கிராக் ஆயிட்டு வருது? நடுமுள்ள ஏதோ போலியோ அட்டாக் என்னவோ சொல்றாங்க. இல்லம்மா, நடுமுதுகுல அந்த முதுகு தண்டுவடத்துல கிராக் ஆயிருக்கா? வளையுது, ஒரு கை மேலையும் ஒரு கை கீழையும் தூக்குது. முதுகு தண்டுவடத்துல ஒரு வளைவு இருக்கனால கைகள் வந்து மேலையும் கீழையும் உருவாயிருக்கான். ஓகேம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொன்ன எல்லாத்துக்குமே கண்டிப்பா தொடர்பு இருக்கு.
ஏன்னா இப்போ வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூரினும் வந்து அடிக்கடி போகுது. அதே மாதிரி குழந்தை வந்து 7 மாத காலத்தில் வந்து பிறந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து குழந்தை பிறப்பிற்கு வந்து அப்பயும் இந்த தசவாயுக்கள் ரொம்ப முக்கியம். ஸோ இவங்களுக்கு வந்து அப்போ அந்த அபானன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து வீரியமாக உடலில் இருக்குது. அதாவது இந்த தசவாயுக்களும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வாத பித்த கபம் அதுவும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த தசவாயுக்களையும் வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ இது உங்களுக்கு இந்த அபானன்ங்கிறது தான் வந்து என்னென்னா லாஸ்ட் பீரியடில் யூஸ்வலாக வந்து நவீன விஞ்ஞானத்தில் வந்து ஆக்சிடோசின் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் குழந்தைய வந்து புஷ் பண்ணி வெளியே அனுப்புறதுக்குனாலும் சித்த மருத்துவத்தில் வந்து அபானன்கிற வாயு முக்கியம். இது வந்து எப்பயுமே எல்லாமே ஒரு லெவலில் தான் இருக்கணும். ஆனால் இந்த லாஸ்ட் டெலிவரி டைமில் வந்து அதோட ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது குழந்தையை கீழ் நோக்கி தள்ளும். இவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த தசவாயுக்களோட பேலன்ஸ் சரியா இல்லாதனால 7வது மாதத்திலே வந்து சீக்கிரம் வந்து அது வெளித்தள்ளப்பட்டு டெலிவரி ஆயிருக்கு. அது ஒரு விஷயம். அதே பிரச்சனைகள் தான் அதோடையே தான் அந்த இதை பேலன்ஸ் பண்ணாமையே ட்ராவல் பண்ணதுனால இப்போ அந்த யூரின் வந்து இவங்களுக்கு அடிக்கடி போகுது. ஸோ இப்போ குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதுகு தண்டு வடத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து அந்த கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை கரு உண்டாகி மூளையிலேருந்து நியூரல் டியூப்னு ஒன்று இருக்கும், சின்ன ஒரு இது டாட்டாட்டம் அதுலேருந்து தான். ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைகள் இதெல்லாம் வந்து ஒரு மொட்டு மாதிரி வளர்ச்சி வந்து அடையும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துறேன். ஏன்னா இந்த தசவாயுக்கள் வந்து சரியானதுனால அந்த கர்ப்பப்பையில் ஒரு ப்ரெஷர் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்னா இவங்க சொல்கிற மாதிரி இப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து ஏற்பட்டிருக்காது. ஏன்னா இன்னும் வளர்ச்சி வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. குழந்தைக்கு 7 மாதங்கள் தான் இருக்குது. ஏன்னா ஒரு 21 வயது வரைக்கும் எலும்பு வளர்ச்சிகள் இருக்கும். நிறைய எலும்புகள் வந்து ஃபியூஸ் ஆகாது. இப்போ நமக்கு எப்படி எலும்புகளோட எண்ணிக்கை இருக்கோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு இருக்காது, அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஜாஸ்தி எலும்பு இருக்குன்னா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் துண்டு துண்டாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த குழந்தைக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டே இதாக இருக்கனால அந்த வளர்ச்சிகள் வந்து அவங்களுக்கு சரியால ஒரு சைடு மாற்றிருக்கு. பட் இருந்தாலும் குழந்தைக்கு வர்மாவுக்கு வந்து நேர் பண்ணிக்கலாம். வர்மா பண்ணுறப்ப அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு உணவு முறையிலும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ள தேவையில்லாமல் 2 பேருக்குமே பயிற்சி முறைகள் வர்மா முறைகள் சிறந்த பயனளிக்கும். ஸோ நீங்கள் அருகில் உள்ள டாக்டர் நவீன் பாலாஜி ஹெர்போ கேர் மருத்துவமனையில் டாக்டர்ஸை நேரில் போய் பாருங்கள். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிறைய நேயர்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். இந்த பிரேக்கு முன்னாடி நிறைய காலர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அடுத்த காலரும் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்துட்டு பிளசண்டா ப்ரீவியா பற்றியும் முன்னாடி சொல்லியிருக்கீங்க. அதை தாண்டி கர்ப்ப காலம்லாம் முடிஞ்சிட்டு பிறகு உங்களுக்கு மெனோபாஸ் வந்துட்டு பிறகு இப்படி மாதிரி கர்ப்பப்பை கீழே இறங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது தவிர்க்கிறதுக்கு வேறு ஏதாவது அவங்க இது மாதிரியான ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுனால இல்லைனா ஃபியூச்சரில் இது மாதிரி வரக்கூடாது, நிறைய பெண்களுக்கு இது மாதிரியான ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா எதெல்லாம் பண்ணக்கூடாது, தவிர்க்கலாம்? ஆமாம், இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னாலே மெயின் திங் வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி அந்த இடுப்பெலும்பு வந்து குறுகுதுன்னா யூஸ்வலாக இன்ஃப்ளமேஷன்லாம் கூடாது. ஸோ சீராக வந்து வச்சுக்கணும். உணவு முறைகள்லாம் நல்லபடியாக எடுத்துக்கணும். எதுவும் ஆர்டிஃபிஷியல் உணவுகள் எடுக்கக்கூடாது, நாட்பட்ட மலச்சிக்கல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உணவு முறைகள் மட்டும் முக்கியம் கிடையாது, உறக்கம்ங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உறக்கம்ங்கிறது சரியில்லாதப்ப அப்பயும் அவங்களோட அந்த தசவாயுக்கள்லாம் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ அந்த அபானன்கிறத வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணாலே இந்த கருப்பை அடித்தள்ளல்ங்கிறது வராது. ஸோ கருப்பை அடித்தள்ளல்ங்கிறது ஏதோ ஒரு அவங்களா இன்டியூஸ் பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் வந்து என்னென்னா உடம்பும் அந்த தவறு செய்கிறது கிடையாது. நம்ம செய்கிற அந்த சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் மாதிரி பண்ணுறது, ரொம்ப நாள்பட்ட வந்து அந்த நிறைய டெலிவரிஸ் வந்து பண்ணுறது. அதே மாதிரி வந்து டெலிவரி பண்ணுறப்ப எபிசியோட்டமி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா கீழே வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டு குழந்தை தலை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் விடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் வந்து டைம் வந்து ஏதாவது லேட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த கூபகத்தரை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பெரினியல் டேர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக டேர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டேர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வந்து அந்த நிறைய ஸ்டிச்சிங்ஸ்லாம் நிறைய போட வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு யூஸ்வலாகவே வந்து அதெல்லாம் கொஞ்சம் இதாயிரும். ஸோ என்னென்னா கர்ப்ப காலத்தில் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருங்க. உளுந்து இந்த மாதிரி எல்லாம் உணவில் எடுத்துக்கிறப்ப வந்து அந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை வந்து பலப்படும். ஆனால் வந்து என்னென்னா இந்த கர்ப்பகாலம் வர்றப்ப வந்து அந்த பெண்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் வந்து கூட வந்து பெற்றோர்கள் வந்து இருப்பாங்க, வயசான பாட்டி இருப்பாங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுன்னு சொல்லுவாங்க. முன்னாடியே அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இப்போல்லாம் யாருமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஒரு டாக்டர்ஸ்ட்ட போகிறோம், டாக்டர் ஒரு மெடிசன் எழுதி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மிஞ்சி மிஞ்சி போனால் இன்டர்நெட். ஸோ அதை பார்த்து ரொம்ப பயம்தான் வரும். ஒரு டெலிவரினா இப்படி இருக்குமா பயம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல்
கூட ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரிலாம் கர்ப்ப காலத்தில் இருக்கும், நீங்கள் குழந்தை பிறக்கிறப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி இந்த மாதிரி வலி இருந்த உடனே நீ மருத்துவரையோ இல்லை யாரையோ செவிலித்தாயோ வந்து நீங்கள் நாடி இந்த மாதிரி பெயின் இருக்கும், ஸோ அதை இப்போ இந்த மாதிரி நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு அதை ஒரு பயம் இல்லாமல் தெளிந்து சொன்னாலே போதும். அந்த பிரசவம் அப்படிங்கிறது ஒரு இன்பமாக இருக்கும். இந்த மாதிரியான தவறுகள் நடைபெற வழி இருக்காது. ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சாவித்ரி மேடம், மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சாவித்ரிமா, உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, அவங்க கிட்ட உங்களோட பிரச்சனைகளை நீங்க பகிர்ந்துக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சாவித்ரி அம்மா, சொல்லுங்க. என் பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி ஆயிடுச்சு மேடம். 6வது மாசம் முடியிற நேரத்துல டெலிவரி ஆகி குழந்தை இறந்துருச்சு, காப்பாற்ற முடியாம போச்சு. அடுத்து டாக்டர் சொன்னாரு ஒரு 6 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு 2வது பேபி கன்சீவ் ஆனா சரியா இருக்கும்னாங்க. இப்ப 6 மாசம் முடிஞ்சிருச்சு. ஆனா அடுத்து பேபிக்கு எது நம்ம போய் ட்ரீட்மெண்ட் முன்னபடி எடுக்கணுமா மேடம்? எப்படி இருக்கலாம் என்னங்கிறதுதான் கேட்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பேபிக்கு என்ன பிரச்சனைகள் சொன்னாங்கம்மா? பிரச்சனை எதுவுமே இல்லை, ஸ்கேன் பார்த்தா எல்லாமே நார்மலா இருந்துச்சு. திடீர்னு ட்ரீட் அதிகமா போய் நார்மலாவே டெலிவரி குழந்தை வெளியேறிடுச்சு. ஓகே, குழந்தை வெளியேறினா இதுல இன்குபேட்டர் வைக்கிறதுக்கு முன்னாடியே பேபி இதை இறந்துருச்சு. ஓகேம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. கண்டிப்பா உங்க குழந்தைக்கு வந்து நார்மலா அடுத்து டெலிவரி ஆகும். யூஸ்வலா இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அபான வாயு ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஓவர் ப்ளீடிங் ஆயிருக்குன்னா உள்ள வந்து சின்ன சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்திருக்கும். அதை முன்னாடி நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ யூஸ்வலாக அப்படின்னா பேபி க்ரோத் ஆகிறப்பையும் அது வந்து ஸ்கேனுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் அதில் சில சமயம் வாஸ்குலரைசேஷன் ஜாஸ்தி ஆகிறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா சடன் இந்த மாதிரி அபார்ஷன்ஸ் வந்து ஆகி குழந்தை வந்து வெளித்தள்ளப்படும். ஸோ அதுதான் ஒன்று, கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் இல்லை கன்சீவ் ஆன பிறகு தானே எப்பயுமே அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ரெகுலரேட் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உறுதிப்படுத்திட்டு நம்ம ஃபிட்டாக இருந்துட்டு அது ஆண் பெண் இருவரும் சேர்ந்து வந்து யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி ஆனாங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறக்கணும்னா கண்டிப்பாக ஒரு தாய் மற்றும் பொறுப்பு கிடையாது. அதாவது என்ன, ஒரு தந்தைகிட்ட இருந்தும் இன்று எப்படி ஜீன் கோட் சொல்கிறாங்களோ அதே மாதிரி அந்த தந்தை உடலோட எல்லா அம்சங்களும் அந்த குழந்தைக்கும் வரும். ஸோ அந்த தந்தை வந்து முன்னாடி வந்து அவங்களுக்கு உஷ்ணம், அவங்களுக்கும் வாயுக்குள்ள வித்தியாசம் இருந்ததுன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து உருவாகிற கருமுட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் தந்தையோட ஆதிக்கம் அந்த வாயுக்கள் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது வந்து இருக்காது. ஸோ அது ஃபோர்ஸாக வந்து வெளியேறிடும். ஸோ 2 பேருமே வந்துன்னா உடலாலும் நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை கன்சீவ் ஆச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அடுத்து உங்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கும் பிரச்சனை இல்லை, கேரிங் ஆகிறதுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூடாது, அவருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க நாகூர்ல இருந்து ராணி, பேரு ராணி வந்து. ஓகே ராணிமா, நீங்க தொடர்ந்து பேசலாம். உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மகளுக்கு ஏஜ் அட்டெண்ட் பண்ணல. ஹலோ வணக்கம் ராணி அம்மா. என்னுடைய ஃப்ரெண்ட் என்னோட தோழி மகளுக்கு வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணல. ஹலோ, அவங்களுக்கு வயது என்னம்மா? வயது இப்ப 26 ஆச்சு. அவங்க 15 வயசுலயே டாக்டர்கிட்ட காட்டி அங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணக்குள்ள டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஓகே, கொடுத்துருக்காங்க பொண்ணு கொடுத்து. அது வந்து இப்ப 11 வருஷமா அவ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இனி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளுக்கு குழந்தை இருக்குமா? ஓகேம்மா, ஏன்னா இது வந்து நேரில் வந்து பார்க்கணும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் கொஞ்சம் வளர்ச்சி ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபான்டைல் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப குழந்தைமா ரொம்ப சின்னதாக இருக்கும், இல்லை சிலது பட் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ அந்த இதுலேயே வந்து அவங்க நாடிகள் பார்க்கணும். ஸோ யூஸ்வலாக நாடிகள் பார்க்குறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வளர்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னா மருந்துகள் வந்து எடுத்துட்டு வளர்ச்சி இருக்குது, அந்த மாதிரி வளர்ச்சி வந்தவங்களும் இருக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்காது, நாடி பார்த்துட்டு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து, ஏன்னா இப்போ இவங்க கொடுக்குறது வந்து என்ன அப்படின்னா இவங்க ஹார்மோனல் தெரப்பி கொடுக்குறப்ப அந்த ஹார்மோன் இவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை மட்டும்தான் இதாக இருக்கும். பட் அந்த 2 சைடும் இருக்க அந்த ஓவலேஷன் அதெல்லாம் இருக்கும், அது வந்து வெளிவர முடியாது. ஆனால் இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. சப்போஸ் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை மட்டும்தான் வந்து அந்த மாதிரி இருக்குது, வளர்ச்சியும் அடைய முடியாதுன்னா அவங்க கருமுட்டை எடுத்து ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை கர்ப்பப்பை வளரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு நாடி மூலம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பை வளர்ச்சி அடையும். அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்க மேரேஜ் பண்ணலாம்.
ஸோ இதுதான் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ஸ். ஆனால் நாடி பார்க்காம எதுவும் நம்ம பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நேரில் நமது மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி சாரை பார்த்து நாடி பரிசோதனை பண்ணிக்கோங்கம்மா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டயும் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? கலைச்செல்விங்க. கலைச்செல்வி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பொண்ணுக்காக கேக்குறேங்க. ஓகே, உங்க பொண்ணோட வயது என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ப்ராப்ளம் என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். என் பொண்ணுக்கு வயசு 28ங்க. வணக்கம் கலைச்செல்வி. வயசு 28ங்க பொண்ணுக்கு. சரிம்மா. ஃபர்ஸ்ட் பேபி நான் 2 பேபியுமே நார்மலா தான் பிறந்தாங்கப்பா. ஓகே. ஆனா இப்ப வயிற்று நிறைய போயிட்டே இருக்குது, உடல் மெலிஞ்சிட்டே இருக்குது, அடிக்கொருக்க தலைவலி வருது, ரொம்ப டயர்டாவே இருக்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்துப்பா. ஓகே, நீங்க கண்டிப்பா யூஸ்வலா வெள்ளைப்படுது அப்படின்னாலே அவங்களுக்கு பித்த குற்றம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா பித்தத்தோட கப குற்றம் இருக்கா வாத குற்றம் இருக்கான்னு தெரியல. யூஸ்வலா வாத குற்றம் இருந்ததுன்னா உள்ள நார்திசு கட்டிகள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால வெள்ளைப்படுதல் இருக்கலாம். இல்ல கப குற்றம் இருக்கு அப்படின்னா உள்ள பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் ஏதாவது இருக்கலாம், அதை தொடர்ந்து வந்திருக்கலாம். பட் ஏன் அப்படின்னு நாடி பார்த்துட்டு அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் எடுத்துட்டா, ஏன்னா வெள்ளைப்படுதல் படலாம், அந்த ஓவலேஷன் பீரியட்ல மட்டும்தான் படணும், 14வது நாள் இல்லைன்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி படலாம், சும்மா ஃபுல்லா எல்லாம் படவே கூடாது. ஸோ கோயம்புத்தூர்லேயே நமது மருத்துவமனை இருக்குது, டாக்டர் நவீன் பாலாஜி ஹெர்போ கேர் மருத்துவமனை. என்னன்னு போய் நாடி பரிசோதிச்சுட்டு உங்கள் பொண்ணுக்கு எதனால வெள்ளைப்படுதுன்னு தெரிஞ்சுட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா அவங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் நின்றும். அந்த வெள்ளைப்படுதல் நிற்கிறப்ப கண்டிப்பாக உடல் அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்துடும். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். டாக்டர் நவீன் பாலாஜி ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேம், என் பேர் ரேகா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே ரேகா, உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, நீங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரேகா. ஹலோ ரேகா, நீங்க தொடர்ந்து பேசலாம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. ஓகே ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. மேடம். ஹலோ, சொல்லுங்கம்மா, கேக்குது, சொல்லுங்க. குழந்தை பிறந்துட்டு ஆபரேஷன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. டிவி பார்த்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசுங்க. ஓகே மேடம். இப்போ ஆபரேஷன் பண்ணி திருப்பியும் ரீஆபரேஷன் பண்ணி குழந்தை பெற்றுக்க முடியுமா? கண்டிப்பா முடியுமா. நீங்க அதற்கு மகப்பேறு மருத்துவர் இது பண்ணுங்க. சால்பென்ஜெக்டமி பண்ணாலும் திருப்பி பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. சுனாமி பண்ணதுப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பாவம் உங்கள் குழந்தை உடைமைகளை விட ரொம்ப முக்கியம், குழந்தைகளை இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அரசே இலவசமாக திருப்பி பண்ணி கன்சீவ் ஆயிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக வழிமுறைகள் உண்டுமா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். அப்படியா, உங்க பேருமா? மணிமேகலை. ஓகே மணிமேகலை, உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ. வணக்கம் மணிமேகலை, சொல்லுங்க. வணக்கம் மேடம். இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி பிறந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு மேடம். சரிங்கம்மா. அது கல்யாணத்துக்கு முன்னாடி பீரியட்ஸ்லாம் கரெக்டா போச்சு. குழந்தை பெற்றதுல இருந்து ஆபரேஷன் தான் மேடம். அதுல இருந்து 8 மந்த் 9 மந்த்க்கு ஒரு தடவை பீரியட்ஸ் இருக்குது. அப்படி பீரியட்ஸ் ஆனாலும் 15 டேஸ் 16 டேஸ் அந்த மாதிரி ஓவரா போய்கிட்டே இருக்கு. அப்படியே உடம்புல ரொம்ப இதா இருக்கு, எந்த வேலையும் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, போய்கிட்டே இருக்கு. ஓகே, உங்க டெலிவரி நார்மலா சிசேரியனாமா? சிசேரியன் தான் மேடம். சிசேரியன். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனிங்க. அதாவது பாத்தீங்கன்னா யூஸ்வலா இவங்க சொன்னது பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு முன்பு பீரியட்ஸ் ரெகுலரா இருந்தது, திருமணத்திற்கு பின்பு தான் இந்த பிரச்சனை, அதுவும் குழந்தை பிறப்பு இருக்குன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த சூதக அழுக்கு வெளியே போற காலம் உண்டு. ஸோ அந்த சூதக அழுக்கு பாத்தீங்கன்னா யூஸ்வலா நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு அந்த யூஸ்வலா கான்ட்ராக்ட் ஆகி அது எல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் கொஞ்ச நாள் ஃப்ளோ இருக்கும், இதாயிடும். பட் ஆனால்
இந்த மாதிரி சிசேரியன் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா யூஸ்வலாக எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ப்ரொசீஜர். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அது பண்ணுறப்ப ப்ரொசீஜர் அப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் அவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த இதில் ஏதாவது ரெம்னன்ட் சரியாக எடுக்காமல் இருந்திருந்தது, இல்லை அது தொடர்ந்தும் வந்து சூதக அழுக்குகள் சரியாக வெளியேறாமல் இருந்தது அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம யூஸ்வலாக டயட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா அடுத்த நாள்லேருந்து நார்மல் டயட் இருக்கும். ஸோ அதற்குன்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சிசேரியன் பண்ணப்போ ஒரு 2-3 டேஸே வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆயிடுவோம். ஸோ அப்போ அந்த டயட்லாம் சரியாக இருக்காது, அவங்களுக்கு வந்து உடனே ஃபீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது இருக்கப்போ வந்து கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஃபீட் பண்ண தான் சூதக அழுக்கெல்லாம் வெளியேறும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து உள்ள சில அழுக்குகள் டெப்ரிஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அதுவே வந்து உள்ளே இது பண்ணி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணி அந்த பீரியட்ஸை போஸ்ட்பான் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தோடனே அது ரொம்ப கான்ட்ராக்ட் பண்ணி ப்ளீடிங் ஜாஸ்தியாகி கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி வெளியே தள்ளுறப்ப இவங்க என்னென்னா ப்ளீடிங் மட்டும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால அனிமிக் கண்டிஷன் வந்து வரும். ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ணுற உணவு முறையை இவங்க ஃபாலோ பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ண நினைப்பாங்க, உடல் வந்து ரொம்ப பருமனாகவும் ரொம்ப வேலை செய்யலாம் முடியாது, மூச்சு வாங்கும். அவங்க நினைப்பாங்க நம்ம ஒன்றுமே சாப்பிட்றதுல ஏன் பருமனாகுதுன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாண்டு அனிமிக் கண்டிஷனை தொடர்ந்து உடம்புல எடிமா நீர்த்தன்மை ஜாஸ்தியாகும். ஸோ இங்கே மெயினாக வந்து இவங்க கிட்னிஸையும் யூட்ரஸையும் நம்ம ரெகுலேஷன் பண்ணாலே இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, உங்களோட அந்த பீரியட்ஸ் ரெகுலராக வரணும். ப்ளஸ் அந்த நார்மல் டேஸில் வர கண்டிப்பாக அற்புதமான சித்த மருந்துகள் இருக்குது, அதை எடுக்கிறப்ப வந்து நார்மல் ஆயிரும். ஸோ விருதுநகர்லேயே வந்து நமது மருத்துவமனை இருக்குது, டாக்டர் நவீன் பாலாஜி செர்போ கேர் மருத்துவமனை. மருத்துவர்களை நேரில் சென்று மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ராஜபாளையத்துல இருந்து மேரி பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். மேடம் டாக்டர் மேடம், இந்த அதாவது என் குழந்தைக்கு வந்து கேட்கணும். சொல்லுங்க மேரிம்மா. என் குழந்தைக்கு வந்து இப்ப 10 வயசு ஆகுது. சரிம்மா. 9 வயசுல இருந்தே மார்பக வளர்ச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அது வந்து இப்ப 10 வயசு ஆகுதா, பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த 1 வருஷத்துக்குள்ளே மேஜர் ஆயிருவா ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்றாங்க. அதான் எப்படி எதுன்னு கேட்கணும்னு பாத்தீங்கன்னா, சாப்பாட்டு முறைகள்ல எதுவும் மாற்றங்கள் கொடுக்கணுமா எப்படின்னு சொல்லுங்க மேடம். அதாவது எங்க நாகர்கோவில்ல இருந்து கால் பண்றீங்களாமா? இல்லம்மா, ராஜபாளையம். ஓகே. ரொம்ப பயப்படாதீங்க. ஏன்னா யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிறப்ப இந்த வயது குழந்தைகள் இருக்க தாய்மார்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். ஐயோ இப்படி ஆயிடுச்சா, நம்ம குழந்தை சின்ன குழந்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அவங்க சொல்கிறது இதுதான், யூஸ்வலாக வந்து மார்பக இந்த வளர்ச்சி இருக்கிறப்ப வந்து என்னன்னா அவங்க அதை ஒற்று தான் கருப்பை வளர்ச்சியும் இருக்கும். ஸோ கருப்பை வளர்ச்சி இருக்கப்ப அந்த பாட்டி அவங்க சொல்கிறது கரெக்டு தான். அவங்க அடுத்து வந்து பாப்பா வந்து பீரியட்ஸ் எடுவாங்க. பட் ஆனால் உணவு முறைகளை வந்து எதுனாலுமே வந்து செயற்கையாக வந்து எதுவும் எடுத்துக்காதீங்க. செயற்கையாக எடுக்காமல் இயற்கையாக வந்து எடுங்க. பட் ஆனால் பாட்டி அவங்க சொல்கிற மாதிரி அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப வீரியமாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா சிலருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் முன்னாடியே வந்துடலாம். ஸோ அதற்கு நேராக வந்து மருத்துவர்கள் ஆலோசிச்சுட்டு அந்த பரிசோதனை செஞ்சுக்கிட்டோன்னா சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அது நார்மலாக இருக்குங்கன்னா மருந்துகள்லாம் ஒன்றும் தேவையில்லை, உணவு முறையை மட்டும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். ஹலோ வணக்கம் மேடம், நான் வணக்கம், ராஜலட்சுமி பேசுறேன். ஓகே, தொடர்ந்து பேசலாமா? உங்களோட பிரச்சனை என்று நீங்க தொடர்ந்து பகிர்ந்துக்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. மேம் எனக்கு 2008ல மேரேஜ் ஆச்சு மேம். 2009ல எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி, ஃபீமேல் பேபி, நார்மல் டெலிவரி தான். ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, பிறந்துட்டாங்க. ஓகே. இப்போ எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து காப்பர் டீ வச்சிருந்தேன் மேம். ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 5 இயர்ஸ் வச்சிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறமேட்டுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே. இன்னும் எனக்கு வந்து செகண்ட் பேபி எனக்கு கன்சீவ் ஆகல. ஒருவேளை இந்த ப்ராப்பர்ட்டி வச்சதுனாலதான் அந்த மாதிரி எதுவும் இஷ்யூஸ் இருக்கா, இல்ல வந்து எனக்கு வந்து பீரியட் சைக்கிள் வந்து மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து 28-26 டேஸ் இப்படிதான் மேம் பீரியட்ஸ் ஆவேன் நான். ஓகே ஓகே. அது வந்து எனக்கு வேற எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்தது இல்லை அதனால. பட் ஆனா வந்து இப்ப எப்படி ஆகுறேன் அப்படின்னா 23 டேஸ்ல ஆயிடுறேன். 30 டேஸ் இல்லாம 23. இப்ப ஃபர்ஸ்ட் ஆனேன் அப்படின்னா அடுத்த மந்த் வந்து 23rdலயே ஆயிடுறேன். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்கம்மா, உங்களுக்கு நாங்க தீர்வு சொல்றோம். அதாவது யூஸ்வலா வந்து சித்த மருத்துவம் சரி, அதே மாதிரி டாக்டர் நவீன் பாலாஜி செர்போ கேர் மருத்துவமனை உடல்ல எப்படி நம்ம எடுக்கக்கூடாதோ அதே மாதிரி வெளியிலிருந்தும் ஒரு பொருள் உள்ள வைக்கிறது வந்து
அது வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபாரின் பாடி உள்ளே வர்றப்ப கண்டிப்பாக உடம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்காது. யூஸ்வலாக வந்து இப்பொழுது குழந்தை வேணாம் அதை தள்ளி போடணும் அப்படின்னா அதற்கு நிறைய பயிற்சிகள் வழிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னா கண்டிப்பாக வெளியிலேருந்து ஒன்று எடுத்ததுனால அது வந்து ஒரு டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை எடுத்திருக்காங்க, திருப்பி உடம்பு வந்து செட்டப் பண்ண வந்து டேஸ் எடுக்கும். ஸோ அதுக்கு வந்து இவங்களோட கிட்னிஸோட எனர்ஜி லெவல் ப்ளஸ் கர்ப்பப்பை ரொம்ப முக்கியம். கர்ப்பப்பையோட எனர்ஜி லெவலை நார்மல் பண்ணுறப்ப திருப்பி அவங்களோட பீரியட்ஸ் அந்த இது நார்மல் ஆகும். 23 டேஸ் இல்லாமல் 28 டேஸ் அப்படின்னு ஆகிறப்ப வந்து அவங்க கன்சீவ் ஆவாங்க. ஏன்னா புதுசாக ஒன்று இவ்வளோ நாள் தடுத்து வச்சுருந்ததுனால உடம்பு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் கன்சீவ் ஆக வழிவகைகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக வந்து விருதுநகர்லேயே பக்கத்தில் மதுரையில் நமது டாக்டர் நவீன் பாலாஜி செர்போ கேர் மருத்துவமனை இருக்குது. நேரில் சென்று மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஓகே, அவங்க லைன் துண்டிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். இப்போ கால் பண்ண நேர்களில் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இன்னும் வயதுக்கே வரலை, என்னோட பெண் 26 வயதாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க சீக்கிரமாக வயதுக்கு வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லாம் ஒரு ரெகுலராக 15 இயர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ முன்ன பின்ன ஆகிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் டாக்டர்? இது எப்படி தவிர்க்கிறதுனா பல தாய்மார்கள் வந்துட்டு குழந்தைங்க அதிகமாக விளையாடினாலும் சரி, கொஞ்சம் பருமனானாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்தது, குழந்தைங்களை ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சீக்கிரமாக ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுவாங்களோன்ற காரணத்தினால. இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் டாக்டர். நீங்கள் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஃபான்டைல் யூட்ரஸ், இந்த மாதிரி இது வந்து அது வந்து உணவு முறைகள் அப்புறம் வர்றது கிடையாது. அது வந்து தாயோட கருப்பையில் இருக்கப்பவே வந்து என்னென்னா இந்த உறுப்பு இப்படி வளர்ச்சி அடையணும். ஸோ அப்போ ஏற்பட்ட அந்த பாதிப்பால் தான் அந்த இன்ஃபான்டைல் யூட்ரஸ், ஸோ அந்த கருப்பை வளர்ச்சி அந்த மாதிரி சரியில்லாமல் இருக்குது. ஸோ இப்போ வந்து குழந்தை வந்து சீக்கிரமாக வந்துடுது அப்படின்னு கண்டிப்பாக வந்து என்னென்னா சீரிய உணவு முறைகள் வந்து கிடையாது. துரித உணவகம், துரித உணவு சாப்பிட்றது, நிறையா வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ட்ரிங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுக்கிறது, சும்மா எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி ஒரு வந்தாங்கன்னா நம்ம டயட்ஸ் என்ன பண்ணுறது, என் குழந்தை வந்து அந்த இது கொண்டு போகும், இந்த பேக்கெட் இது கொண்டு போகும், இது இல்லாமல் எப்படி என் குழந்தை சர்வைவ் ஆகும், அதே மாதிரி இந்த மாதிரி பாலில் இந்த மாதிரி போடுறது, இது இல்லாமல் எப்படி சர்வைவ் ஆகும். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கே வந்து அதை தாண்டி என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்களே ஒரு அவங்களுக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இதை தவிர என்ன உணவுகள் கொடுக்கறது, இது இல்லைன்னா முடியவே முடியாதுன்னு. அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா இயற்கையாக எல்லாமே இருக்குது. ஒரு சுண்டல்னா கூட நம்ம வேக வச்சு கொடுக்கலாம். அதை குழந்தைக்கு பழக்கணும், முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு பழக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கையே ஒரு 20s இருக்கவங்களுக்கு 30s இருக்கவங்களுக்கே வந்து முறையான உணவு முறைகள் தெரியல. இனி இதற்கடுத்து 20 வருடம் வந்து கழிச்சு வர குழந்தைகளுக்கு கண்டிப்பாக உணவு முறைகள் தெரியாது. அவங்களுக்கு எல்லாமே போயிடும். இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு சாப்பாடே வந்து இன்னும் வீட்டில் போய் சாப்பாடு சமைச்சு சாப்பிடணுமா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு தள்ளப்படலாம். ஸோ அதெல்லாம் திருப்பி நம்ம பேக் ஆர்கானிக் ஸ்டோர் வந்திருக்கு. பட் அந்த ஆர்கானிக் ஸ்டோரில் இருக்கிறதும் ஆர்கானிக்கானு நம்ம வந்து உறுதிப்படுத்திக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவு எல்லாமே நம்ம வீட்டு கிச்சன்லேருந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு இருந்தாங்கனாலே அவங்க எந்த நோய்க்கும் வந்து உட்படுத்த மாட்டாங்க. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த பிரச்சனையெல்லாம் வராது. ஓகே, தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் பிரியா. பிரியா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்களோட வயது என்ன, உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் இருக்காங்க, டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் பிரியா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. மேம் எனக்கு ஏஜ் வந்து 26. ஓகே. மேரேஜ் ஆகி 10 months ஆகுது. இப்போ மேரேஜுக்கு முன்னாடி வந்து பீரியட்ஸ் கரெக்டாக தான் இருந்தது. மேரேஜுக்கு அப்புறம் வந்து இப்போ ஒரு 9 days போன மந்த் தள்ளி போச்சு, மறுபடியும் பீரியட்ஸ் ஆயிட்டேன். அதான் டாக்டரை செக் பண்ணலாமா, இன்னும் பேபி இல்லை. இல்லை, இந்த மந்த் 9 days தள்ளி போயிட்டு பீரியட்ஸ் ஆயிட்டீங்களா? ஆமாம் மேம். சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த 9 monthsல வந்து இந்த மாதிரி 9 days தள்ளி போனதே கிடையாது? இல்லை மேம், ஒரு 5 days 6 days அப்படி தள்ளி போயிருக்கு. 9 days வந்து போன மந்த் தள்ளி போயிருக்கு. ஓகே, 5 daysல ஆகிட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிட்டே போகுது. 9 days ஆகும், அப்புறம் 10 days 12 days ஆகுது. கண்டிப்பாக வந்து மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கணும். ஆனால் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா திருமணமான புதிதில் வந்து கொஞ்சம் அந்த பீரியட்ஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அது வந்து பெண்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க, ப்ளஸ் உடலில் சில மாற்றங்கள், புது இடம், எல்லாமே அந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸால் ஒரு ஸ்லைட் ஹார்மோனல் டிஃப்ரென்ஸ் வரும். அது நார்மல் தான். ப்ளஸ் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் ஆயிரும். பட் அதே தொடர்ந்து இப்போ இவங்க 9 நாட்களில் தான் வந்து நிற்குதுங்கிறாங்க. அதுவே ரொம்ப ஜாஸ்தி தான். அப்புறம் அப்படியே தள்ளிக்கிட்டே போகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேரில் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை நமது மருத்துவர்களை பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணாலே வந்து நார்மல் ஆகிடும்.
ப்ளஸ் ஏன் இந்த 9 மந்த் வந்து நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் இருந்தும், ஏன்னா 26 வயசு யூஸ்வலாக குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா ஒரு 20லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்க பெண்கள் அப்படின்னா 1 வருட காலம் வெயிட் பண்ணலாம். 26 வயதுலேருந்து 30 வயது இருக்கிறவங்க வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 30 வயது மேலே இருக்கவங்க வந்து ஒரு 2 மந்த்ஸ் தான் வெயிட் பண்ணும். உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இருபாலரும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் 9 மாத காலம்ங்கிறது வந்து ரெகுலர் ஃபேமிலி லைஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரொம்ப ஜாஸ்தி தான். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக டாக்டர் நவீன் பாலாஜி எர்போகேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு பெண்கள் நலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இது சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0444459944 இந்த நம்பருக்கு கால் பண்ணி தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். டாக்டர் ஆன் கால், நீங்கள் தொடர்ந்து பேசலாம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ ஹலோ, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா. உங்களோட டிவியோட சத்தத்தை குறைச்சிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. ஓகே மேம். எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 10 months ஆகுது மேம். ஓகேம்மா, நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. உங்களோட பிரச்சனை என்று தொடர்ந்து சொல்லலாம். ஓகே மேம். வணக்கம்மா. மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். எனக்கு மேரேஜ் ஆகி 10 months ஆகுது மேம். எனக்கு வந்து பிசிஓடி இருந்தது மேம். ஓகே. மேரேஜ் ஆகி ஒரு 1 month கிட்ட பிசிஓடி இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேம், ஸ்கேன் பண்ணி. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இது மெட்ஃபார்மின் டேப்லெட் கொடுத்தாங்க. அது வந்து ஒரு 5 months கண்டினியூ பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்போடோபிஸ்ன்னு ஒரு ஷாஷேட் கொடுத்தாங்க, அதுவும் சேர்த்து தான் கொடுத்தாங்க. அது ரெண்டுமே கண்டினியூ பண்ணேன். கண்டினியூ பண்ணிட்டு ஒரு 4 months கழிச்சு 3 days மட்டும் எனக்கு பீரியட் தள்ளி போனது மேம். அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணதுனால அது அன்னைக்கே வந்து எனக்கு நான் மறுபடியும் பீரியட் ஆயிட்டேன். அப்புறம் வந்து இன்னும் வரைக்கும் நான் பீரியட் எனக்கு நிக்கல மேம். ஓகேம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? விருதுநகர் மேம். எங்கம்மா? விருதுநகர்ல இருந்து கால் பண்றேன் மேம். வேடந்தாங்க. ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 days கழிச்சு வந்திருக்கு அப்படின்னா அது நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க. அபார்ஷன் ஆயிடுச்சா இல்லை இதாகிடுச்சு மிஸ்கேரேஜ் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. யூஸ்வலாக தள்ளி போயிருந்திருக்கு, கொஞ்சம் இதான பிறகு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதானே தவிர அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் கன்சீவ் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் மேலே குதிச்சாலும் கீழே குதிச்சாலும் 100% ஒன்றுமே ஆகாது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் தான், நம்ம அப்படியானா இப்படியானா இதாக இருக்கணும். பட் பிசிஓடி இருக்குன்னு இருக்கீங்க. பிசிஓடிக்கு அற்புதமான சித்த மருந்துகள் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறப்ப உங்கள் பீரியட்ஸ் வந்து நார்மலாகி கருமுட்டை வளர்ச்சியும் நார்மலாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெனஸ்டே சார் வந்து டி நகர் பிரான்ச்சுக்கு வருவார். நமது அங்கே வந்து நீங்கள் நேரில் நாடி பரிசோதிச்சுட்டு மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப நார்மலாயிரும். நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கும் எந்த தடையும் இருக்காதுமா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேம் ஈரோட்லேருந்து கார்த்திகா பேசுகிறேங்க மேம். ஓகேம்மா, உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஹலோ குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. மேம் எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு 2 yearsக்கு மேலே ஆகுது. ஓகே. இன்னும் பேபி இல்லை. நான் வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போவும் இருக்கு. 3-4 monthsக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி தான் ஆகும். அது வந்து ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ்க்கு மேரேஜ்க்கு முன்னாடி டாக்டர் கிட்ட போனோம், டேப்லெட்லாம் சாப்பிட்டோம், அப்பவும் ஒன்றும் சரியாகல. அந்த டேப்லெட் சாப்பிட்ற வரைக்கும் கரெக்டாக ஆயிட்டு இருந்தது. மறுபடியும் டேப்லெட் நிறுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. உங்க வயது என்ன? அது மாதிரி இப்போ 25 மேம். ஓகே ஓகே. இப்போ லாஸ்ட் எப்போ பீரியட்ஸ் வந்தது? இப்போ ஒரு 1 month ஆச்சுங்க மேம். பட் இன்னும் பீரியட்ஸ் வந்து 4 months 5 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வருது. ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஈரோடு மேம். ஈரோடு. ஸோ ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் கர்ப்பப்பை வேலை செய்யப்படலை, ஒரு ஹார்மோன்ஸ் தான் அங்கே கொண்டு போகுது. உங்கள் ஹார்மோன்ஸை இயற்கையாக ஊற வைக்கிறதுக்கு வந்து நிறைய ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன்ஸ் இயற்கை தாவர மூலிகை வகைகளே இருக்குது, அது எடுக்கிறப்ப இதாயிடும். ஸோ ஈரோடில் தான் நம்ம ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே நேரில் சென்று நமது மருத்துவர்களை ஆலோசிங்க.
யூஸ்வலாக வந்து இல்லை என்னால் வரக்கூட முடியலை, இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கேன். இப்போ ஒரு குழந்தைக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்போ தான் இந்த மாதிரி இருக்குது, வளர்ச்சி இருக்குது, என்னம்மா பண்ணலாம், சப்போஸ் அது வந்தாலும் பீரியட்ஸ் உடனே வரல அப்படின்னா, ஸோ அதற்கு யூஸ்வலாக வந்து கிட்ஸே வந்துருக்கு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிம் கிட் இந்த மாதிரி, ஏன்னா என் குழந்தை வந்து ஒல்லியாக இல்லையே அப்படின்னா இந்த இடத்துல வந்து எதற்கு அப்படின்னா அவங்களோட கிட்னிஸ் ப்ளஸ் யூட்ரஸோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ அதை பலப்படுத்துகிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ முடியாதவங்க வந்து டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல்ஸ்க்கும் கால் பண்ணலாம். என்னால் டாக்டர் நீங்கள் அங்கே சொல்கிறீங்க இங்கே சொல்கிறீங்க, அந்த இடத்துக்கு என்னால் போக முடியாது, இல்லை என்னை அழைத்து செல்வதற்கும் யாரும் இல்லை, சார் வர நேரத்தில் என்னால் போய் பார்க்க முடியாதுங்கிறவங்க வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கால் பண்ண நேயர்ஸ் வந்துட்டு எனக்கு இத்தனை நாள் தள்ளி போயிருக்கு, நான் செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. செக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வந்துடும், இந்த 10 மாத காலம் எப்படி டிராவல் பண்ண போகிறோன்ற ஒரு பய உணர்வு வந்துடுது. ஸோ எந்த காலகட்டத்தில் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்குன்னா செக்அப் பண்ணலாம், ஒரு ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டிய பீரியட்னா என்ன, வேலை செய்ய வேண்டிய காலகட்டம்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த கர்ப்ப காலத்தில் எந்தெந்த 3 மாதம் என்னென்ன செய்யலாம்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக வந்து கர்ப்பகாலத்தை வந்து 3 பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், ஃபர்ஸ்ட்டு 3 மாதங்கள், அடுத்து 3 மாதங்கள், லாஸ்ட்டு 3 மாதங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து ஏபிள் டு சர்வை வயாபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸ். 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து குழந்தை வந்து நல்ல வயபிள், அதோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சு, அந்த ஹார்ட் பீட் எல்லாமே. ஸோ அதற்காக இதுக்கு முன்னாடி இருக்க நீங்கள் கேட்ட கேள்வி, இப்போ வேலை செய்யலாமா, எல்லா வேலையும் செய்யலாம், எல்லா வேலையும் ஃபேமிலி லைஃப் மற்றும் வந்து டாக்டர்ஸோட அட்வைஸ் கேட்டுட்டு செய்யணும். ஏன்னா அதில் வந்து தவறுதல் வந்து இருக்கக்கூடாது, அதை மட்டும் டாக்டர்ஸ் அட்வைஸ் கேட்கலாம். மற்ற நம்ம சாதாரண வீட்டு வேலைகளோ இல்லை ஆஃபீஸ் போகிறதோ அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். நான் ட்ராவல் பண்ணக்கூடாதா அப்படியெல்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஆனால் சிலருக்கு நம்ம சொல்கிற மாதிரி இந்த பிளாசண்டா ப்ரீவியா அது மாதிரி பெண்கள் முன்னாடியே வந்து எதனா ஏதாவது வீராங்கனைகளாக இருந்திருப்பாங்க, ஏதாவது தடகளம் இந்த மாதிரி இருந்து அதில் அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இந்த கருப்பை வந்து அடித்தள்ளல் இருந்ததுன்னா அவங்களும் நார்மல் டெலிவரி பண்ணலாம், சேஃபாக வந்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவங்களுக்கு மட்டும் சில பயிற்சிகள் இருக்குது, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து யூஸ்வலாக வந்து ஒருத்தவங்க ரொம்ப வந்து நம்ம ரொம்ப டென்ஷனாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சூடோ ப்ரெக்னன்சி மாதிரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சூடோ வந்து தப்பாக வந்து நம்ம இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோ அப்படியே நினைக்கிறப்ப வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும். ஸோ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். ஸோ கேஷுவலாக இருங்க, அப்போல்லாம் இதை யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ தான் அதை ஒரு இதாக யோசிச்சு எல்லாமே அவங்க லைஃப்பை கூட வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வாழ்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வாழாமல் கேஷுவலாக இருங்க. யூஸ்வலாக ஒரு 30 days இருக்கட்டும், ஒரு 35 daysலன்னா 31st டேவே வந்து நம்ம யூரின் டெஸ்ட்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு 5 days கழிச்சு இது பண்ணி பார்க்கலாம். சிலருக்கு வந்து சிலர் சொல்கிறாங்க, எனக்கு வந்து 2 months, ஒரு அம்மா சொன்னாங்க நான் 6 மாதம் வந்து ஒரு தடவை பீரியட்ஸ் ஆவேன், ஆனால் எனக்கு குழந்தை வந்து ஃபஸ்ட் டைமே கன்சீவ் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த டயத்தில் வந்து ஓவலேஷன் ஆனால் கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கலாம். ஸோ ஓவலேஷன் தள்ளி இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம இந்த யூரின் டெஸ்ட் கரெக்டாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து பீட்டா ஹெச்சிஜின்னு இருக்குது. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா உள்ளே இருக்க குழந்தை வந்து எத்தனை வீக்ஸில் இருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிடலாம், கன்சீவ் ஆகியிருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடலாம். ஸோ அதுதான் வந்து டெஸ்ட். பட் ஆனால் அவங்க சேஃபாக ட்ராவல் பண்ண இயற்கையான உணவு முறைகளை வந்து எடுத்துக்கோங்க. எதுவானாலும் சரி, ஒரு சுக்கு மருந்துனா கூட ரொம்ப ஜாஸ்தியாக இது மருந்து, இது இவ்வளோ கேலோரிஸ் இருக்குது அப்படின்னு பசிக்க எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, குவாலிட்டி. எல்லாமே இயற்கையாக இருக்கிறப்ப என்னன்னா தாய்க்கு வந்து இயற்கையாகவும் டெலிவரி ஆகும். அந்த மாதிரி பண்ணுறப்ப நாளைக்கு இந்த சமுதாயத்திற்கு வந்து எந்த வந்து ஒரு நோய் இல்லாத ஒரு சந்ததியை வந்து உருவாக்கி கொடுக்கலாம். ஓகே, அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். ஓகேம்மா, உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே டாக்டர், என் நேம் மகாலட்சுமி. வணக்கம் டாக்டர், என் நேம் மகாலட்சுமி. எனக்கு வந்து இப்போ வெள்ளைப்பட்டிட்டே இருக்கு டாக்டர். உங்க வயது என்னம்மா? எனக்கு வயது இப்போ 24 டாக்டர். 24. திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாப்பா ஒரு பேபி இருக்கா. ஓகே. அவ வந்து நார்மல் டெலிவரி தான். ஓகே. நார்மல் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் வெள்ளைப்படுது அப்படின்னு நான் வந்து வெள்ளைப்படுதுன்னு போய் காட்டும் போது அவங்க வந்து நார்மல் டெலிவரி அதனாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுமா. பட் ஆனா வெள்ளைப்படுதல் உங்களுக்கு மாதம் முழுதும் இருக்கா? ஆமா டாக்டர், ஒரு காரம் சாப்பிட்டா வெள்ளைப்படுது, வெள்ளைப்பட்டுட்டே தான் இருக்கு. ஆனா நான் மாதம் முழுதும் தான் இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும். ஆனா சரியாக மாட்டேங்குது. ஏதாவது பேட் ஸ்மெல் வருதா? இல்ல டாக்டர், அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. வெள்ளையா இருக்கா, மஞ்சளா இருக்கா, கருப்பா இருக்கா? இல்ல, இப்பதான் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கு, வெள்ளைப்படுறது திக்கா இருக்கிற மாதிரி.
ஒரு ஒயிட் கலர் ஜட்டி போட்டு அதுல மஞ்சளா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்க நேர்ல வந்து மருத்துவர்களை நமது மருத்துவமனையில பார்த்து மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கோங்க. யூஸ்வலா வெள்ளைப்படுதல்ங்கிறது வந்து பீரியட்ஸ் ஆன அந்த 14 நாட்கள்ல இருக்கலாம். அதே மாதிரி அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியும் இருக்கலாம். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா திரவம் நிலையில இருக்கும். ரொம்ப திக்காவோ இல்ல ஸ்மெல்லாவோ மஞ்சளாவோ வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி அரிப்புத்தன்மையும் இருக்க வந்து கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கானுங்கிறத கண்டிப்பா பார்த்துக்கணும். நீங்க வந்து குழந்தை பெற்ற பிறகுதான் வந்திருக்கு அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சூதக அழுக்கு இது பண்றப்ப வெளியேறப்ப சரியா இது பண்ணாம கிளென்லினஸ் ஏதாவது மெயின்டைன் பண்ணாம இருந்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகி இந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ ஆனால் எதுனாலும் வந்து நேரில் மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறப்ப தான் கண்டிப்பாக வந்து முழு குணம் பண்ணணும். ஏன்னா வெள்ளைப்படுதலை வந்து அவ்வளோ அசாதாரணமாக விட்டுறக்கூடாது. அதுதான் பின்னாடி வந்து கேன்சர் அளவுக்கு பல பிரச்சனைகளை வந்து பெண்களுக்கு உண்டு பண்ணும். நன்றிம்மா. கரூரில் நேரில் நம்ம மருத்துவர்களை கலந்து ஆலோசிங்க. நன்றிம்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஓகே, அவங்க லைன் துண்டிச்சிட்டு இருக்காங்க டாக்டர். இந்த வெள்ளைப்படுதல் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பெண்கள் நலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டார்ட் ஃப்ரம் அவங்களோட பிரெக்னன்சி மட்டும் இல்லாமல் மெனோபாஸ் பீரியடுக்கு அப்புறம் அவங்களோட யூட்ரஸ் இறங்குறத பற்றி கூட சொல்லியிருந்தீங்க. பார்த்துட்டு இருந்த நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். நன்றி.